வணக்கம் உறவுகளே. 1.5 மாதத்துக்கு முன்னாடி சதுரகிரி சித்தரை பார்த்துட்டு 2-3 மூலிகைகள் அவருக்கு கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு 10-15 மூலிகை வாங்கிட்டு வந்தேன். மாடித்தோட்டம் அமைக்கலாம்னு வர்ற வழியில் ஸ்ரீலித்தூரில் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்காக தொட்டிகள் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து 20 நாள் கழிச்சு மார்ச் 22 தான் வச்சேன். அதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே விருதுநெல்லில் ஒரு தம்பி செங்கற்றாழை கொடுத்துருந்தாரு. அது வெயிலுக்கு பாருங்கள் காஞ்சி செவந்து போச்சு. விளைக்குமா என்னென்னு தெரியல. இவரும் கொடுத்ததும் வர காய்ச்சது. 2 தொட்டியில் சிகப்பு கற்றாழையும் ஒவ்வொன்றிலையும் பேய் கரும்பு வச்சேன். இப்போ நல்லா உயிர் பெற்று வந்துருச்சு பாருங்க. அது துளுர்க்க எனக்கு மனசும் துளுர்க்க ஆரம்பிச்சிருச்சுது. 2 தொட்டியில் சிகப்பு கற்றாழையும் 2 பேய் கரும்பு வந்துருச்சுது. வயலில் போய் பொடுதலையை பார்த்தேன். கூந்தல் தேரத்துக்கு பறிக்கும்போது ஒரு வித்தியாசமான பூக்கள் உள்ள பொடுதலை பார்த்தேன். அதை ஊண்டி வச்சு பார்த்தேன். 2 தொட்டியில் 2மே முளைக்க ஆரம்பிச்சிருச்சுது. சீமை பொன்னாங்கண்ணி சிகப்பு நிறத்தில் 2 தொட்டியில் வச்சுருக்கிறேன். அது நல்லா துளிர்ட்டு வந்துருச்சுது. வெள்ளை சீமை பொன்னாங்கண்ணி அதுக்கு வயலில் இருந்துச்சு. உழுதுருவாங்களோ, அது சாகிறதுக்கு முன்னாடி ஒன்று காப்பாற்றிலாம்னு எடுத்தாந்து வச்சேன். வெள்ளை பொன்னாங்கண்ணியும் சீமை பொன்னாங்கண்ணிலே வெள்ளை நிறம், சீமை பொன்னாங்கண்ணிலே சிவப்பு நிறம். அது 2 தொட்டி 2ம் காப்பாற்றி வச்சுது. இன்னும் 2 தொட்டியில் வெள்ளை கரிசலாங்கண்ணி விதையை தூவி விட்டுருக்கேன். பொடுசாக செடி இருக்குது. அது என்ன எப்போ வரும்னு தெரியல. 2 செடியில் அது பிரண்டையும் வச்சு பார்த்துருக்குறேன். இன்னொரு தொட்டியில் 14 பேருக்கு வெள்ளை தூதுவளை செடி கொடுத்தது போக உருட்டு பிரண்டை ஒன்று வச்சுருக்கிறேன். அது உருட்டு பிரண்டை கொஞ்சம் சுமாராக இருக்குது. நான் எடுத்து வச்சாதே வரும்னாக்கேன். மொட்டை மாடி தவிர்த்து வீட்டுக்கு முன்னாடி பாதுகாப்பாக ஒரு பேய் கரும்பு வச்சேன். இன்னும் முளைக்கல. வீட்டுக்கு அருகிலே 2 வெள்ளை தூதுவளை முளைச்சி வந்திருக்கு. தொட்டியில் முளைச்ச 14 பேருக்கு கொடுத்தது இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு 2 பேருக்கு கொடுத்ததாக இன்னும் மறுபடியும் 2 முளைச்சி வந்திருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அது கள்ளி பழம் விதைய போட்டேன். கள்ளி விதையா என்னென்னு தெரியல. செடி முளைச்சி வந்திருக்கு. அதிசயமாக இருக்குது. பார்த்து சொல்லுங்கள். இதை கள்ளி என்னன்னு எனக்கு தெரியல. விருதுநகர் தம்பி கொடுத்த செம்பருத்தி, நம்ம நாட்டு செம்பருத்தி வேணுங்கிறத கொடுத்தாரு. 10 பேருக்கு கொடுத்தேன். யாருக்குமே முளைப்பு திறன் இல்லை. இன்னும் வச்சுருக்கிறேன். அடுத்த முயற்சி செஞ்சு பார்க்கணும். சதுரகிரி சித்தட்டும் செம்பருத்தி, இளம்பூட்டி விதைகள், இப்படி பல மூலிகைகள், வெள்ளை குன்றுமணி, இப்படி பல மூலிகைகள் வந்திருக்கு. அடுத்தடுத்த தொட்டியெல்லாம் வச்சு முயற்சி பண்ணி பார்க்கலாம். மீண்டும் இதை தவிர்த்து பல விதைகள் எடுத்துருக்குது. கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம். விதைகளை காடு மேடு அலைஞ்சு நானே தேடி வச்சுருந்தேன். கேட்டவங்களுக்கு இதை முடிஞ்ச அளவுக்கு கொடுத்து இது மாடித்தோட்ட நகர்வுக்கு கொஞ்சம் சக்ஸஸாக காட்டிடுச்சு. அடுத்த நகர்வாக வயலில் ஒரு 32 சென்டில் கொஞ்சம் உழுது கிடக்குது. அடுத்தடுத்த செடிகளை வச்சு பார்க்கலாம்னு அடுத்த முயற்சி எடுக்கலாம். நல்ல ஆரோக்கிய சம்மந்தப்பட்ட கூந்தல் தைலங்கள், நாட்டு விதைகள், பாரம்பரிய செடிகள் எல்லாம் மீட்டெடுக்க ஆசைகள். அடுத்தடுத்த முறையில் இறங்கலான் இருக்குது. அடுத்த பதிவில் என்னென்ன விதையெல்லாம் மீட்டெடுத்துருக்கிறேன், என்ன முயற்சி எடுக்க போகிறேன்னு சொல்கிறேன். முடிந்த அளவுக்கு விதைகள் தருகிறேன். தங்களிடம் யாரிடாவது வேறு விதைகள், அதிசயமான விதைகள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள். கைகோர்த்து இணைந்து பண்டமாற்றுதல் முறையில் மேலும் நாடி எடுத்து வைப்போம். ஆரோக்கிய சமுதாயத்திற்கு பாரம்பரியத்தை மீட்போம். எல்லோரும் ஒன்றிணைவோம். நன்றி உறவுகளே.